ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெசன்ட் நகர் ஆரோக்கிய அன்னையின் பாசமான பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக ஒவ்வொரு நாளும் இறை அருளில் வளர்ந்து கொண்டு வருகின்ற என் பாசமான சகோதர சகோதரிகளே, என்னுடைய ஆயர் திருநிலைப்பாட்டென்று நான் சொன்னேன். என்னை ஒரு விதத்தில் உலகமெங்கும் அறிமுகம் செய்து வைத்தது நம்முடைய பாசமான மாதா தொலைக்காட்சி என்று. வாழ்வு தரும் இறை வார்த்தை வழியாக, எடுத்து வாசி வழியாக, திரு அவை சட்டம் வழியாக, இவ்வாறு பல நிலைகளில் என்னை நீங்கள் ஏற்கனவே கண்டிருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். எல்லாம் இறைவனுடைய மகிமைக்காக, எல்லாம் இறைவன் போட்ட பிச்சை. இதைத்தான் நம்முடைய அன்பு தாய் உணர்ந்திருந்தார்கள். இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய அன்பு தாய் குடும்பங்களின் அரசி என்று தியானிக்க எனக்கும் உங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய அன்பு தாய் அரசியா? எனக்கு நினைவுக்கு வருகிறது, எனக்கு பிடித்தமான ஒரு புனிதை குழந்தை தெரசம்மா. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் சாமியார் ஆகணும்னு ஆசையாக இருக்குது, ஒரு குருவாகணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. எதுக்காகவா? பூசை வைக்கலான்ட்டா? இல்லை எல்லா அருள் அடையாளங்களை நிறைவேற்றலான்ட்டா? இல்லை பிரசங்கம் வைக்கலானா? ஆமாம், ஒரே ஒரு பிரசங்கம் வைக்கணும். அதுவும் என்ன பிரசங்கம் தெரியுமா? என்னுடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவை பற்றி ஒரே ஒரு முறை நான் மறையுரை ஆற்ற வேண்டும், அதற்காகவாவது நான் குருவாக வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறது என்று சொன்னார்களே பாருங்கள். அந்த அம்மாட்ட பார்த்து நான் சொல்லணும், எத்தனையோ வாய்ப்பு இருக்குது, ஒழுங்காக பிரசங்கம் வைக்காமல் விட்டுட்டோம். நான் மட்டும் இல்லை, எத்தனையோ அருள் பணியாளர்கள், அம்மா எங்களை மன்னியும் என்று கேட்டுக்கொண்டு இதை தொடங்க வேண்டியிருக்கிறது. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய மாதாவை பற்றி, ஆரோக்கிய அன்னையை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் மக்களுக்கு. அதிலும் குழந்தை தெரசம்மா சொன்னாங்க, குருக்கள் பேசும்போது நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளின் தனிச்சலுகைகளை பற்றி மட்டும் பேசாதீர்கள். இப்படியெல்லாம் பேசி அந்த தாயை சாதாரண மக்களிடமிருந்து அந்நியமாக்கி விடாதீர்கள். அவர்கள் ஒரு நம்பிக்கையாளர், ஒரு ஏழை பெண், ஜெபிக்கும் பெண், நல்லது செய்த பெண். அவரை போல நாமும் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு ஊட்டுவதற்காக நீங்கள் பிரசங்கம் வைக்க வேண்டும் என்று குருக்களுக்கும் புனித குழந்தை தெரசம்மா சொல்லுகின்றார்களே பாருங்கள். அரசியாக, அணுக முடியாத ஒரு பெண்ணாக நம்முடைய அன்பு தாயை நாம் எப்போதுமே சித்தரித்து கொண்டே இருக்க முடியாது. இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய பாசமான தம்பி ஃபாதர் அடைக்கலம் சொல்லும்போது, மாதா குடும்பங்களின் அரசி என்று நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டார். அரசி என்றால் எந்த நிலையிலே அரசி? நல்ல நம்பிக்கையாளராய் வாழ்ந்தார், எனவே அரசி. எனக்கு உடனே நினைவுக்கு வருவது மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில் 27, 28 நாம் வாசிப்பது. பணக்கார வாலிபனை ஆண்டவர் உற்று பார்த்தார். உனக்கு இன்னும் ஒன்று குறைவாயிருக்கிறது, நீ போய் உனக்கு உள்ளதெல்லாம் விற்று
ஏழைகளுக்கு கொடு, பிறகு வந்து என்னை பின் செல் என்று சொன்னார். நான் ஆங்கிலத்தில் சொல்வதுண்டு 5 வினை சொற்கள். கோ, செல், கிவ், கம், ஃபாலோ. ஹி கோஸ், தட்ஸ் ஆல். போகிறான், அவ்வளோதான். ஆண்டவர் 5 காரியத்தை சொன்னார், அவன் போயிடுறான். முகம் வாடி வருத்தத்தோடு போயிட்டான். உடனே நம்ம ராயப்பர் இருக்காரே பேதுரு, அவரு, ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு பாருங்க. இன்னும் ஏதோ கிழிஞ்ச வலையாக இருக்கும், ஒரு உடஞ்சி போன போட்டோ என்னவோ தெரியல, எல்லாத்தையும் விட்டுட்டு பின்பற்றினோமே. அப்போ சாமி என்ன சொல்கிறார் பாருங்க, புது படைப்பின் நாளில் மானிட மகன் அரியணையில் வீற்றிருக்கின்ற போது என்னை பின்பற்றிய நீங்களோ இஸ்ராயேலின் 12 குலத்திற்கும் தலைவராக 12 அரியணைகளிலே வீற்றிருப்பீர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய அன்பு தாய் எதற்காக அரசி? ஆண்டவரை பின்பற்றியதால் அவர் அரசியாக ஆகின்றார். என்னை பின்பற்றிய நீங்களும் 12 குலங்களுக்கு அரசராக இருப்பீர்கள். அப்படியானால் ஆண்டவரை முழுமையாக பின்பற்றிய நம்முடைய அன்பு தாய் அரசியாக இல்லாமல் போவாரா? நிச்சயமாக அரசிதான். எதற்காக அவர் அரசி? ஆண்டவரை பின்பற்றியதால் அரசி. இதையேத்தான் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் பவுலடியார் குறிப்பிடுகின்றார். 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நம்பிக்கையாளர் அத்தனை பேருக்கும் கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதி பாருங்கள். அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம். நம்முடைய தாய் அவரோடு இறந்தார்கள், நம்முடைய தாய் அவரோடு வாழ்கிறார்கள், நம்முடைய தாய் அவரோடு நிலைத்திருக்கிறார்கள். எனவேதான் அவரோடு ஆட்சி செய்கிறார்கள். இதை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் சில பேர் இந்த கத்தோலிக்கர்களுக்கு வேறு வேலை இல்லை, மாதாவை அரசி இன்னும் ஏதேதோ சொல்லி புகழ்கிறார்கள். விவிலியத்தின் அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்கிறோம், நல்ல சீடராக இருந்த நம்முடைய அன்பு தாய், நல்ல சீடராக இருந்த அன்பு தாய், ஆண்டவரை முழுமையாக பின்பற்றிய அன்பு தாய், அவரோடு நிலைத்திருந்த அன்பு தாய். பிரியமானவர்களே, எனவே அவர் அரசிதான், அதில் சந்தேகமே கிடையாது. பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியும், பிரார்த்தனை மன்றாட்டு மாலை அது முதலாக கிரேக்க திரு அவையிலே தான் அது தொடங்கியது. பாருங்கள், காலப்போக்கில் அந்த மன்றாட்டு 8ஆம் நூற்றாண்டு வாக்கில் லத்தீன் திருச்சபையிலும் பரவ ஆரம்பித்தது. பாரிஸ் நகரத்துக்கு முதல்ல வந்தது 16ஆம் நூற்றாண்டில். அதுதான் லொரேட்டோவில் மன்றாட்டு மாலையாக அங்கீகரிக்கப்பட்டது. கடந்த சில நூற்றாண்டுகளில் இந்த பிரார்த்தனையில் சில பாடங்கள் சேர்க்கப்பட்டன. அவை என்னவென்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1854 நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா அமல உற்பவி என்று திருத்தந்தை அறிவித்தார்கள். உடனே அந்த பிரார்த்தனையில் அமல உற்பவியான மாதாவே என்று நாம் சேர்த்து கொண்டோம். பிறகு 1883ஆம் ஆண்டு 13ஆம் லியோ திருத்தந்தை அவர்கள் திருச்செபமாலையின் மாதாவே என்று அதை அந்த மன்றாட்டிலே சேர்த்தார். அதைத் தொடர்ந்து 1903ஆம் ஆண்டில் நல்ல ஆலோசனை மாதாவே என்று அதே திருத்தந்தை மீண்டும் சேர்த்தார், நல்ல ஆலோசனை மாதாவே என்று. அதைத் தொடர்ந்து 1916ஆம் ஆண்டு முதல் உலகப் போரின் போது
அப்போது இருந்த திருத்தந்தை 15ஆம் பெனடிக்ட் அவர்கள் சமாதானத்தின் அரசியே என்று மாதாவை அழைத்தார்கள். அதிலிருந்து பிரார்த்தனையில் அந்த மன்றாட்டும் சேர்க்கப்பட்டது. அதற்கு பிறகு 1950ஆம் ஆண்டு நம்முடைய அன்பு தாய் விண்ணகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை விழாவாக கொண்டாட அப்போது இந்த திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் அறிவித்தார்கள், விண்ணகம் எடுத்து செல்லப்பட்ட அரசியே என்று அது சேர்க்கப்பட்டது. நம்முடைய திருத்தந்தை அண்மையில் புனிதராப்பட்டம் பெற்ற திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 2 மறை உண்மைகளை சேர்த்தார், 2 மன்றாட்டுக்களை சேர்த்தார். அதுதான் 1980ஆம் ஆண்டு மாதாவை திருச்சபையின் அன்னையே, திரு அவையின் அன்னையே என்று ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்தார். இறுதியாக 1995ஆம் ஆண்டு இன்றைக்கு நாம் தியானிக்கின்ற குடும்பங்களின் அரசியே என்று குடும்பங்களுக்கு எவ்வாறு இவர் தலைவி, எடுத்துக்காட்டு, உதாரணம், பாதுகாவல் என்பதை எடுத்து சொல்ல 1995ஆம் ஆண்டு அந்த ஆண்டின் கடைசி நாள் திருவழிபாட்டுக்கும் அருள் அடையாளங்களுக்கும் பொறுப்பாய் இருக்கிற வத்திக்கான் பேராயம் அறிவித்தது, இன்றையிலிருந்து அவர் குடும்பங்களின் அரசியே என்று கூறப்படுவார், மன்றாட்டிலே நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று. பிரியமானவர்களே, திரு அவைக்கு அவர் அரசி என்றால் குட்டி திரு அவை, சிறிய திரு அவையான நம்முடைய குடும்பங்களுக்கும் அவர் அரசிதான். அந்த அரசியை பார்க்கும்போது அந்த அரசி ஒரு சாதாரணராக எப்படி வாழ்ந்தார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உண்மையாகவே உன்னதமான அரசி அவர், உன்னதமான அரசி அவர். முதல்ல பாருங்க, அவருடைய உறவு தூய யோசேப்போடு. இந்த ஆண்டு தூய யோசேப்பின் ஆண்டு. எப்படி இருக்காங்க அவங்க? இன்றைக்கு குடும்பங்களில் மனைவி, தாய், அன்பு தாயை போல அரசியாக இருக்க வேண்டும் என்றால் மாதாவை உற்று பார்க்க வேண்டும். முதலில் கணவரோடு கொண்டுள்ள உறவில் அதிகம் பேசவில்லை, மௌனமாக இருந்தார்கள். தான் தூய ஆவியால் கருத்தாங்கிய போது கணவர் யோசேப்புக்கு தெரியாத போது அவர் பட்ட வேதனை எந்த அளவுக்கு பாருங்கள். பின்னாளில் இன்னும் ஒரு காட்சியில் நம்முடைய தாய் குறிப்பிட்டார்கள், கல்வாரி மலையில் நான் அடைந்த துயரத்துக்கு ஈடாக என் கணவருக்கு அந்த உண்மை நிலை தெரியாத போது நான் துணுக்குற்றேன், வேதனையுற்றேன் என்று குறிப்பிட்டார்களாம். பாருங்கள், அந்த அளவுக்கு வேதனை. கணவரோடு அரசனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நிறை மாத கர்ப்பிணியாக பெத்லகேம் நோக்கி பயணம் செய்த அந்த தாய், கணவரோடு நானும் இருக்க வேண்டும் என்று நினைத்த பத்தினி பாருங்கள். எல்லாவற்றையும் மறந்துவிடாமல் ஆண்டவரின் சட்டப்படி கணவரோடு இணைந்து கோயிலுக்கு வந்து பிள்ளையை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த தாய். எத்தனையோ பெண்கள் கோயிலுக்கு வருகிறார்கள், அவருடைய கணவர்கள் வரவில்லை, வர வைக்க வேண்டும். மாதா தான் சூசேப்பரை வர வைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை, வர வைக்க வேண்டும். சட்டப்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றினார்கள். ஆலயத்தில் மகன் காணாமல் போய்விட்ட போது உன்னுடைய தந்தையும் நானும் ஏக்கத்தோடு தேடினோமே. குடும்ப உறவில் இப்படி இன்றைக்கு பெண்கள் எல்லாரும் இருக்க வேண்டும் பிரியமானவர்கள். இப்படி எல்லாரும் செயல்பட வேண்டும். அன்பில், அக்கறையில், கரிசனத்தில், ஒன்றாய் இருப்பதில் இப்படி வெளிக்காட்ட வேண்டும். எல்லாரும் சங்கமமாக வேண்டும், மன்னிக்க வேண்டும், பிறர் அன்பு சாட்சிகளாக இருக்க வேண்டும். இந்த பாடல் இருக்கிறதே, அருமையான பாடல், சங்கமம் என்ற பாடல். நாம் எல்லாரும் இறைவனோடு சங்கமமாக வேண்டும், குடும்பத்தாரோடு சங்கமமாக வேண்டும், ஆண்டவருடைய அன்பை அறிக்கையிட வேண்டும். இப்போது அந்த பாடலை பாடி இறைவனோடும் ஆண்டவரோடும்
மக்களோடும் குடும்பத்தாரோடும் சங்கமமாக நம்முடைய உந்துதலை வெளிப்படுத்துவோம். சங்கமம் ஆண்டவர் நம்மில் சங்கமம், சங்கமம் இனிய சங்கமம், நாம் அன்புடன் வாழ்ந்தால் சங்கமம், சங்கமம் இனிய சங்கமம், ஆண்டவர் நம்மில் சங்கமம், சங்கமம் இனிய சங்கமம், நாம் அன்புடன் வாழ்ந்தால் சங்கமம், அன்புடன் நட்புடன் அனைவரும் வாழ்ந்தால் ஆண்டவர் நம்மில் சங்கமம், உண்மை மரமும் உறவினில் மலர்ந்தால் உலகத்தில் இறைவன் சங்கமம், அன்புடன் நட்புடன் அனைவரும் வாழ்ந்தால் ஆண்டவன் நம்மில் சங்கமம், உண்மை மரமும் பணுவினில் மலர்ந்தால் உலகினில் இறைவனில் சங்கமம், சங்கமம் இனிய சங்கமம், ஆண்டவர் அன்பில் சங்கமம், சங்கமம் இனிய சங்கமம், நாம் அன்புடன் வாழ்ந்தால் சங்கமம். ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்ந்தால் சங்கமம் இனிய சங்கமம், ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தால் சங்கமம் இனிய சங்கமம், ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்ந்தால் சங்கமம் இனிய சங்கமம், ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தால் சங்கமம் இனிய சங்கமம், உடைமைகள் எல்லாம் பகிர்ந்து வாழ்ந்தால் சங்கமம் இனிய சங்கமம், உளமதில் அன்பை உரமாய் கொண்டால் சங்கமம் இனிய சங்கமம், உலகத்தில் அமையும் இறைவனின் அரசு சங்கமம் இனிய சங்கமம், சங்கமம் இனிய சங்கமம், ஆண்டவன் நம்மில் சங்கமம், சங்கமம் இனிய சங்கமம், நாம் அன்புடன் வாழ்ந்தால் சங்கமம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பேதங்கள் அழிந்தால் சங்கமம் இனிய சங்கமம், உறவினில் பகைமை இல்லை என்றால் சங்கமம் இனிய சங்கமம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பேதங்கள் அழிந்தால் சங்கமம் இனிய சங்கமம், உறவினில் பகைமை இல்லை என்றால் சங்கமம் இனிய சங்கமம், இனவெறி அழித்து இளமையாய் வாழ்ந்தால் சங்கமம் இனிய சங்கமம், இறை வார்த்தைகளே வழித்துணையானால் சங்கமம் இனிய சங்கமம், இகமதில் அமையும் இறைவனின் அரசு சங்கமம் இனிய சங்கமம், சங்கமம் இனிய சங்கமம், ஆண்டவனில் சங்கமம், சங்கமம் இனிய சங்கமம், நாம் அன்புடன் வாழ்ந்தால் சங்கமம், சங்கமம் இனிய சங்கமம், ஆண்டவன் நம்மில் சங்கமம், சங்கமம் இனிய சங்கமம், நாம் அன்புடன் வாழ்ந்தால் சங்கமம், நாம் அன்புடன் வாழ்ந்தால் சங்கமம். பிரியமானவர்களே, கணவர் யோசேப்போடு மட்டுமல்ல, அதைவிட முக்கியமாக தம்முடைய அன்பு மகனோடு அவர் கொண்டிருந்த உறவால் அவர் அரசியாகின்றார். அக்கறையோடு பாசத்தோடு இதயத்தில் கருவுற்று உதரத்தில் கருத்தாங்கியதை விட இதயத்தில் கருத்தாங்கி ஆண்டவரை பெற்றெடுத்தார். 12 வயது வரை நமக்கு அதிகமாக தெரியாது. அதற்கு முன் ஆலயத்தில் அவர் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தது தான். விவிலியத்தில் இறை பக்தியில் மகனை வளர்ப்பதில் நிச்சயமாக அக்கறையாய் இருந்தவர் அந்த தாய். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் தங்கள் இளையோரை, குழந்தைகளை ஆண்டவருடைய படிப்பினைகளில் வளர வைக்க வேண்டும். எப்போ பார்த்தாலும் சில பேர் சொல்கிறது, பையன் எங்கே போயிருக்கான், நல்ல வேலை
இப்போ கொரோனா நேரத்தில் அதிகமாக கிளாஸ் இல்லை, டியூஷன் போயிருக்கான், காலையில் டியூஷன் போயிருக்கான், சாயந்தரம் டியூஷன், இப்படித்தான் சொல்லுகிறார்கள். எல்லாவற்றை விட முக்கியம், வாழ்க்கை தரத்தில் உயர நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள். ஞானத்தில் பக்தியில் உயர நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா? ஒரு அம்மா சொன்னாங்க, என்ன பிள்ளைங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறோம், வீட்டுக்கு வர விருந்தினரை வாசல் வர வந்து வழி அனுப்ப கற்றுக் கொடுத்தா போதும், எல்லா கல்வியும் அதிலே அடங்கிடும்னு சொன்னாங்க. வாசல் வர யாரும் வரமாட்டாங்க, அதுக்குள்ளே 4 மொபைலில் வாட்ஸ்அப் மெசேஜ் வருமா என்று பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த காலத்து பிள்ளைகள். பாருங்கள், இந்த தாய் சட்டப்படி எல்லாவற்றையும் செய்தார்கள் என்று லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். பிள்ளையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த காலத்தில் அண்ணா அப்படித்தானே செய்தார். ஆண்டவரே, உம்மிடமிருந்து இந்த பிள்ளையை நான் பெற்றுக்கொண்டேன், இந்த பிள்ளை உமக்கு தான் சொந்தம். பிரியமானவர்களே, இன்றைக்கு மறந்து விடாதீர்கள், குடும்பங்களில் இருப்பவர்களே, இந்த பிள்ளைகள் கடவுளுக்கு சொந்தம், யாரும் சாத்தானுக்கு சொந்தமாக ஆக்கிவிடக்கூடாது. பாருங்கள், 12 வயதில் பிள்ளையை ஆலயத்துக்கு அழைத்து போகின்ற, எருசலேமுக்கு திருவிழாவுக்கு திருத்தலத்துக்கு அழைத்து போகின்ற அந்த தாய், எத்தனையோ பேர் பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணிக்கும் குழந்தைகளை அழைத்து வருகிறார். என்ன நிகழ்கின்றது? அந்த மகன் காணாமற் போய்விட்டாராம். பாரு, ஆலயத்தில் நிகழ்ந்தது, ஞானிகளோடு பேசி கொண்டிருக்கிறார், கேள்வி கேட்கிறார், பதில் சொல்கிறார். அதை கண்டு வியந்தார்களாம் அந்த தாய், புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தார்களாம் அந்த தாய். அதைவிட அதிகமாக அக்கறையோடு தேடினார்கள் அந்த தாய். நீ போற்றப்பட வேண்டுமா? உன் வீட்டாரை தேடு, உன் பிள்ளைகளை தேடு, கணவரை தேடு, உடன்பிறப்புகளை தேடு. ஒரு சின்ன பையன் ஸ்கூல்ல இருந்து அழுதுகிட்டே வந்தானா. ஏண்டா அழுற, என்ன ஆச்சு, யாருன்னா அடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னானா, யாரும் அடிக்கல, அடிச்சிருந்தாலும் பரவாயில்லம்மா அப்படின்னு சொன்னான். யாருன்னா நோட் புக்ஸ் ஏதாவது திருடிட்டாங்களா, திருடி இருந்தாலும் பரவாயில்லம்மா. யாராவது உன்னை கேலி பண்ணாங்களா, கேலி பண்ணியிருந்தாலும் பரவாயில்லம்மா. சொல்லிடா, எதுக்கு அழுகுறன்னு கேட்டதுக்கு, நாங்கள் ஹைட் அண்ட் சீக் ஓடி ஒளியும் விளையாட்டு விளையாடினோம். ஃபஸ்ட்டு நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடினேன், நான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் என்னை போய் ஒளிஞ்சிக்க சொன்னாங்க. ஒளிஞ்ச உடனே டைம் ஆன உடனே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, யாருமே என்னை தேடலம்மான்னு சொன்னாங்க. தேடப்படுவதில் தான் எவ்வளவு சந்தோஷம் பாருங்கள். எவ்வளோ நாள் பேசல சில உறவினர்களிடம், தேடுகின்றீர்களா? அக்கறையோடு இந்த தாயை போல தேடுவது. பாருங்கள், அந்த மகன் உண்ணவில்லை, உறங்கவில்லை என்று கேள்விப்பட்டார்கள். சில பேர் அவருக்கு பித்து பிடிச்சிடுச்சு என்றெல்லாம் சொன்னார்கள். அக்கறையோடு மகன் சாப்பிடவில்லையாமே, தேடி போகிறார்கள் நம்முடைய தாய். சீடர்கள் வந்து சொல்லியிருக்க வேண்டும், அம்மா உடைய மகனுக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா? கெத்சமனே தோட்டத்தில் நாங்கள் இருந்தோம், எல்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நீங்கள் யாருமே அவர் கூட இல்லையாப்பா. அம்மா கேட்டிருப்பாங்க, அழுதுருப்பாங்க, ஏன்பா விட்டுட்டு வந்தீங்க, நல்ல வேலை அதையாவது வந்து என்கிட்ட சொன்னீங்களே. அம்மா போனார்கள், தேடி போனார்கள். இவன் வேண்டாம், பரபாசே வேண்டும் என்று மக்களின் குரலை கேட்டு நெஞ்சம் துணுக்குற்றார்கள் நம்முடைய அம்மா. முள்முடி அவருடைய தலையை கிழித்த போது, கூரிய இரும்பு குண்டுகள் நிறைந்த சாட்டைகள் அவரை அடித்து கண்ணாபின்னமாக்கிய போது அந்த தாய் பார்த்தார்கள். சிலுவை மட்டும் தொடர்ந்து சென்றார்கள், நின்று கொண்டிருந்தார்கள். பிள்ளையை விட்டுடலாமா? உறவுகளை விட்டுவிடலாமா? நம்முடைய தாயினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அரசியவர் பிள்ளைக்காக தியாக வாழ்க்கை வாழ்ந்த நம்முடைய தாய் மிகப்பெரிய அரசி. அவரை அரசி என்று சொல்வதற்கு நாம் ஏன் வெட்கப்பட வேண்டும்? இதுதானே தாய். மகன் மட்டுமல்ல, மற்ற உறவுகள் பாருங்கள், தொடக்கமே அப்படித்தானே.
தலை பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு கொண்டு வருகிறார்கள் மகளை. நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். எலிசபெத் அம்மாவுக்கு வயசான காலத்தில் அவர்கள் கருவுற்றிருக்கார்கள். அவங்க அம்மா எல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. விரைந்து செல்கின்றாரே பாருங்கள். உறவு வேண்டாம், என்னுடைய அக்கா தங்கை அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாரும் வேண்டும் எனக்கு. நான் போவேன், 3 மாதம் வேண்டுமானாலும் தங்கியிருப்பேன், உதவி செய்வேன், சமைப்பேன், வீட்டை பெருக்குவேன், ஆடுமாடுகளை பார்த்து கொள்வேன். அவருடைய சுமை குறைய வேண்டாம். போகும்போதெல்லாம் பாருங்க, போன உடனே என்ன நடக்குது? carries Jesus to Elizabeth and Zachary and little John. ஆண்டவர் இயேசுவை தாங்கிச் செல்கிறார்கள். இதுதான் அந்த தாய். உறவினருக்கு ஆண்டவரை கொடுப்பது, அன்பை கொடுப்பது, உற்சாகத்தை கொடுப்பது, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்வது. பாருங்கள், நம்முடைய அன்பு தாயை, உறவினரை மறந்துவிடவில்லை. பாருங்கள், போயிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன், என்னை வான்னு கூப்பிட்டியான்னு சண்டை போடுறதுக்கு போகல. இந்த அம்மா போய் ஃபஸ்ட்டு வாழ்த்துறாங்களாம். சில பேர் சொல்லுவாங்க, உன் வீட்டுக்கு வந்தேன் என்னை வான்னு கூப்பிட்டியா. இந்த அம்மா போய் முதல்ல வாழ்த்துறாங்க. 2 பேரும் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. பாருங்கள், நம்முடைய அன்பு தாயை பாருங்கள், அவர்கள் நடந்து கொள்கின்ற விதத்தை பாருங்கள், உறவினரை மதிப்பதை பாருங்கள். அதே போல தான் கானா ஒரு திருமணத்தில் பாருங்க, சொந்தக்காரங்க வேணும், உறவு வேணும். கொரோனா சமயத்தில் நம்ம போக முடியல, உண்மைதான். அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி கல்யாணத்துக்கு வர முடியல, இதுதான் என்னுடைய மொழி எழுதுகிறேன், நான் ஏதாவது செய்கிறேன், எப்படி முடிஞ்சதுன்னு கேட்குறாங்களா? சில பேர் கேட்குறதே கிடையாது. போக முடியலனாலும் சொல்கிறது கிடையாது. இந்த அம்மா போனாங்களாம், அதுவும் மகனை வேற கூட்டுக்கிட்டு. அதோட இயேசுனுடைய சீடர்கள் வேற பாருங்க. அம்மா அவங்களுக்கு ரசம் தயாரிக்கிற வேலை ஒரு வேலை கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க. காய்கறி நறுக்கிறது, ஏதாவது அப்பம் சுடுறது, இந்த வேலை தான் கொடுத்துருப்பாங்க ஒரு வேளை. ஆனால் நம்முடைய அம்மா எல்லாத்தையும் பார்க்குறாங்க. சில பேர் வீட்டில் என்ன தெரியுமா செய்கிறாங்க? என் வேலை முடிஞ்சிச்சா டிவி முன்னாடி உட்காந்துருக்கு, மற்றவங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு, ஒரு வேலையும் செய்யாமல் உட்காந்துருக்கவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நான் போயிட்டு வந்தேன், பள்ளிக்கூடத்துக்கு போனேன், வேலை செஞ்சேன், எல்லா வேலையும் அந்த அம்மா தான் செய்யணுமா தனியாக? பாரு, அந்த அம்மா வேணா அரசி ஆகலாம், நீங்கள் வேலை செய்யாத இருக்கிற யாருமே அரசி ஆக முடியாது. பாரு, இந்த தாய் பாருங்கள், ஒரு பிராட் அவுட்லுக், எல்லாவற்றையும் பார்க்கிறார். சென்ஸ் ஆஃப் த ஹோல், முழுமையாக பார்க்கிறார். அவங்க பிரச்சனை தானே அது அப்படின்னு இல்லை. மகனே, ரசம் தேர்ந்து விட்டது, பாரு, என் நேரம் வரலப்பா. வராத நேரத்தையும் வர வைக்கிற தாய், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்கிற தாய். சாதாரண கற்சாடி, பச்சை தண்ணி, அம்மாவுடைய குறுக்கீட்டால், ஆண்டவருடைய வல்லமையால் திராட்சை ரசம், மகிழ்ச்சி. பாருங்கள், மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிற, அவமானத்தை துரத்தி அடித்த நம்முடைய தாய் உறவினர் மீது அக்கறை கொண்டிருக்கிறார். நீ காசு பணம் வச்சிருந்தா நீ அரசனா? லேட்டஸ்ட் கார் வச்சிருந்தா நீ அரசனா? அழகான வீடு கட்டியிருந்தா நீ அரசியா? நீ போட்டு இருக்கிற பவுனு நல்லா துலங்குதுன்னா நீ அரசியா? கிடையவே கிடையாது. அம்மா எப்படி அரசியானார்? மகனே, ரசம் தீர்ந்து போச்சுப்பா, அவமானம் பாவங்களுக்கு, காப்பாத்துப்பா, பாவம். எவ்வளோ நாள் கழித்து தயார் பண்ணி இப்படி செய்திருக்காங்க. சாப்பாடு சரியில்லைன்னா எப்படி போகிறவங்களாம் திட்டிட்டு போவாங்க. கல்யாணம் பண்ணான் கல்யாணம், சாப்பாடு பாரு ஒன்றுத்துக்கும் உதவி இல்லை, இப்படி தானே திட்டிட்டு போவாங்க. அம்மா எப்படி குறுக்கிட்டு உறவினருக்கு உதவி செய்தாரே பார். சிதறுண்டு போக இருந்த திரு அவையை கட்டி காக்குமாறு நம்முடைய தாய் செய்ததை பாருங்கள். திருத்தூதர் பணி 1:14 வாசிக்கிறோம். எல்லாரோடும் இணைந்து ஜெபித்து கொண்டிருந்தார்களாம். பாருங்கள், நாம இருந்தால் எப்படி திட்டிருப்போம். நன்றி இருக்காடா உங்களுக்கு, 3 வருஷம் நல்லா சாப்பிட்டீங்களே. இந்த கானா ஒரு திருமணத்தில் கூட நீங்களாம் நிறையா குடிச்சதுனால தான் ரசமே தீர்ந்து போச்சு. மார்த்தா மரியா வீட்டுக்கெல்லாம் அப்படியே கூட்டமாக போனீங்களே, புதுமையெல்லாம் பார்த்தீங்களே, யாருக்காவது நன்றி இருக்கான்னு திட்டி ஓடி போங்கடா, என் கண்ணிலே முழிக்காத அப்படின்னு சொன்னாங்களா அந்த தாய்? இல்லை, பெருந்தன்மையோடு மன்னித்து
அவர்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டதால் அரசி. பிரியமானவர்களே, நீ பூசையில் பங்கெடுக்கிறதுனால, இறை வார்த்தையை வாசிக்கிறதுனால எப்போது பயன் தெரியுமா? ஜெபம் செய்ய நிற்கும்போது யார் மீதாவது முறையீடு இருந்தால் நீங்கள் மன்னித்து விடுங்கள். நீங்கள் மன்னித்தால் தான் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். நீங்கள் மன்னித்தால் தான் நெடுநாள் வாழ்வீர்கள். நீங்கள் மன்னித்தால் தான் அரசர் அரசி. சிலுவையிலே தொங்கியவர் சந்தன மரம் தன்னை வெட்டும் கோடாரி கூட மனம் கமழச் செய்யுமாமே. தன்னை நோக்கி சுடு சொற்களை வீசுகின்ற அவர்களையும் பார்த்து, தந்தையே, இவர்கள் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்ற அனைத்துலகுக்கும் அரசரானார் நம் அன்பு ஆண்டவர் இயேசு. அவரை பார்ப்பவர்கள், அவருடைய தாயின் மன்னிப்பை அனுபவிக்கின்றவர்கள் மன்னிக்காமல் எப்படியும் பெரிய மனுஷி ஆகவே முடியாது. பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்முடைய அம்மா செஞ்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் கடவுளின் கைகளிலே சிறு பிள்ளை, அவருடைய கைகளிலே குழந்தையாயிருக்கிறேன். அவர் பார்த்துக்குவார். அவரிடம் விட்டு விட்டேன். அவர் நல்லவர், வல்லவர். சில பேர் நல்லவராக இருக்கிறாங்க, கையால் ஆகாதவங்களா இருக்கிறாங்க. சில பேர் வல்லவராக இருக்கிறாங்க, சொத்த அயோக்கியனா இருக்கிறாங்க. கடவுள் மட்டும்தான் நல்லவர், வல்லவர். அவருடைய கரங்களிலே நாம் எல்லாரும் செல்ல பிள்ளையாக இருக்கிறோம். நம்முடைய அன்பு தாயின் கரங்களிலே நாம் எல்லாரும் செல்ல பிள்ளையாக இருக்கிறோம். பணக்காரர்கள், வசதியானவர்கள், திறமை மிக்கவர்கள், இவர்கள் எல்லாருமே மற்றவர்களை செல்ல பிள்ளையாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் எல்லாரும் பெரியவர்கள், அரசி. இப்போது உந்தன் கைகளில் உந்தன் கைகளில் நான் செல்ல பிள்ளையாய் இருக்கிறேன் ஆண்டவரே. அந்த தாயை பார்த்து பாடுவோம். நம் அன்பு இறைவனை பார்த்து பாடி நாம் எல்லாரும் நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம். பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். எந்தன் உயிரே நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்பிறையாய். வளர்ந்தாக வேண்டும் வளர்பிறையாய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. பெற்ற தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே. என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே. என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய்.
பள்ளத்திலும் விழுந்தாலுமே ஆணை தென்னை தோள் மேல் சுமந்தாயே. இருள் நீரை பள்ளத்திலும் விழுந்தாலுமே ஆணை தென்னை தோள் மேல் சுமந்தாயே. கருணையிலே கற்று தந்தாயே. உந்தன் வரத்தால் என்னை நிறைந்தாயே. கருணையிலே கற்று தந்தாயே. உந்தன் வரத்தால் என்னை நிறைந்தாயே. உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். எந்தன் உயிரே நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்விரையாய். வளர்ந்தாக வேண்டும் வளர்விரையாய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். பிரியமானவர்களே, நம்முடைய அன்பு தாய் நம் எல்லாருக்கும் அரசியாவது, திரு அவைக்கு அரசியாவது, குடும்பங்களுக்கு அரசியாவது எதன் வழியாக? கணவரோடு, மகனோடு, உறவுகளோடு கொண்டிருந்த உண்மையான உறவு வழியாக என்று பார்த்தோம். முதலாக அவருடைய வாழ்வில் நிகழ்ந்தது மிகப்பெரிய பாடம். திரு அவையின் உறுப்பினர்கள் எல்லாருக்கும் மிகச்சிறந்த பாடம். எனக்கு நினைவுக்கு வருகிறது நம்முடைய திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் எக்லேசியா ஆசியா என்ற அந்த மடலை முடிக்கின்ற போது நம்முடைய தாயை நோக்கி ஜெபிக்கின்ற அந்த ஜெபம், அவரை உண்மையாகவே அரசியாக ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று. ஒரு முறை புனித யோவான் அவரை பற்றி சிங்கப்பூரில் நான் பேசும்போது நான் சொன்னேன், கடவுளை அன்பு செய்தால் நிகழக்கூடியது என்னவென்று. இஃப் யூ லவ் ஜீசஸ் யூ சிட் வேர் அதர்ஸ் டு நாட் சிட். ஆண்டவரை அன்பு செய்தால் மற்றவர்கள் உட்காராத இடத்திலே நீ உட்காருவாய். யோவான் எங்கே உட்கார்ந்தார்? ஆண்டவரின் மார்பு பக்கத்தில். நீ ஆண்டவரை அன்பு செய்தால் மற்றவர்கள் நிற்காத இடத்திலே நீ நிற்பாய். யோவான் எங்கே நின்றார்? சிலுவை அடியிலே நின்றார், நம்முடைய தாயோடு இணைந்து. நீ ஆண்டவரை அன்பு செய்தால் காலியான கல்லறையை பார்த்தாலே போதும், நீ நம்புவாய். நீ ஆண்டவரை அன்பு செய்தால் மற்றவர்கள் ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்ளும் முன்பே அவர் ஆண்டவர்தான் என்று சொல்வாய். நீ ஆண்டவரை அன்பு செய்தால் அந்த அன்பு தாயை நீ ஏற்றுக்கொள்வாய் வீட்டில், யோவானை போல. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் நம்முடைய அன்பு தாயை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மட்டுமல்ல, பிற சபைகளை சார்ந்தவர்களும் இன்றைக்கு நம்முடைய அன்பு தாயை தங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். திரு அவை ஏற்றுக்கொண்டது, அதனுடைய மாதிரி அவர். குடும்பங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தனி மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை அரசியாக, தாயாக, நம்பிக்கையாளராக, முன் உதாரணமாக நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால் நிகழ்வது என்ன தெரியுமா? நான் சொன்னது போல திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் ஜெபித்தாரே, அந்த ஜெபம் நம்முடைய வாழ்வாகும். முதலாக, அம்மா, எவ்வித பராக்குமின்றி ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்புடைய மனத்தோடு ஏற்றுக்கொண்டு நம்பினாயே, நாங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா. நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் தான் எத்தனை இறைவார்த்தை நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன பாருங்கள். இறைவார்த்தை கேட்க வேண்டாம்,
கேளுங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள். எத்தனையோ சீரியல்னால எந்த பிரயோசனமும் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை தான் உனக்கு வாழ்வளிக்கும். திருப்பாடல் சொல்லுகிறதே, இறைவன் இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வை மாசின்றி காப்பது எப்படி? உம் வார்த்தையின் வழியிலே நடப்பதால் தான். பாருங்கள் பிரியமானவர்களே, அதுதான் வார்த்தையை கேட்க வேண்டும். அம்மா, உம்மை போல நாங்களும் கேட்போம். நீர் எங்கள் வீட்டிலே இருக்கிறேன், பட வடிவிலே இருக்கிறேன், எங்களுக்கு நினைவூட்டுகிறேன். சுரூப வடிவிலே சில நேரத்தில் எங்களுக்கு நினைவூட்டுகிறேன். உம்மை போல நாங்களும் இறை வார்த்தை மனிதர்கள். மாதா அந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை தன்னுடைய வாய்மொழியிலே சொன்னால் எப்படி சொல்வார்கள் என்று நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அப்போ திடீர்னு கபிரியல் சமன்ஸ் வரல. சொன்ன உடனே இதோ ஆண்டோட அடிமை இல்லை. மாதா ஒரு இறைவார்த்தை மனுஷி. பைபிள்லாம் தெரிஞ்சிருந்தது, தொடக்க நூல் தெரிஞ்சிருந்தது. உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அதெல்லாம் தெரிஞ்சிருந்தது. கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெறுவார், அதெல்லாம் தெரிஞ்சிருந்தது. சீயோனின் மகளே அக்களி, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தது. இப்படி என்னுடைய மக்களுக்கு மீட்பர் வருவாரோ? எங்கிருந்து வருவார்? இறைவார்த்தை மனுஷியாக இருந்த அவர்தான் கபிரியேல் தூதருக்கு நல்ல பதிலை தர முடிந்தது, ஆண்டவருக்கு இசைவு தர முடிந்தது. அம்மா, உங்களைப் போல நாங்களும் இறை வார்த்தையை வாசிக்கணும். இன்னைக்கு என்னுடைய ஆசைலாம் பைபிள் தெரியாத கத்தோலிக்கர் ஒருவர் கூட இருக்கக்கூடாது. என்னுடைய குரலில் 26 மணி நேரம் தான் புதிய ஏற்பாட்டில், உங்கள் கையிலே இருக்குது 100 மணி நேரம் பழைய ஏற்பாடு. ஒரே மாதத்தில் பைபிள்லாம் தெரியும், மற்றவங்களை விட்டு அதிகமாக தெரியும். எவ்வளோ பேர் கேட்டு பயனடைகிறார்கள். அம்மா, தேவையில் இருக்கின்ற உன்னுடைய உறவினர் எலிசபெத்துக்கு உதவி செய்ய விரைந்து சென்றாயே, நாங்களும் அது போல செய்யட்டுமா கேட்டார். நாங்களும் அப்படி செய்யலாம். அம்மா, உலகை பற்றி மகனிடம் பேசினீரே, ரசம் தீர்ந்துடுச்சுப்பா. மகனை பற்றி உலகிடம் பேசினீரே, அவர் சொல்வதை செய்யுங்கள். உலகை பற்றி மகனிடம் பேசுவது, மகனை பற்றி உலகிடம் பேசுவது எல்லா நம்பிக்கையாளருடைய கடமை. எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்லி இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே? அம்மா அதைத்தான் செய்தார்கள். அம்மா, துன்புறுகின்ற உன் மகனோடு சிலுவை அடியிலே உடன் இருந்தீரே. எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. கொரோனா பெருந்தொற்றினால் வேதனைப்படுகிறார்கள், அனாதைகளாக சாய்கிறார்கள். அவருடைய குடும்பங்கள் அனாதை ஆகிவிட்டன. அம்மா உடன் இருந்தார்கள். உன்னாலானது ஏதாவது செய்யக்கூடாதா? ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறாரே பாருங்கள். பெரிய அரசி யார் துணை செய்கிறார்களோ அவர்கள்தான் அரசி. பிரியமானவர்களே, அம்மா, சிதறுண்டு போக இருந்த திரு அவையை ஜெபித்து கட்டி காத்தாயே, உம்மை போல நாங்களும் ஜெபிக்க வேண்டும். அம்மா, இப்படி அற்புதமான ஒரு ஜெபத்தை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஜெபிக்க நம்மை தூண்டி இருக்கிறார்கள். அம்மா, எங்கள் குடும்பங்களை காப்பாற்றும். தேவையில் இருக்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளை உற்று பாரும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வேண்டாம். இதோ என் உடல், இதோ என் ரத்தம் என்று உம் மகன் சொன்னாரே, நீர் மட்டுமே அவரை பார்த்து இதோ என் உடல், இதோ என் ரத்தம் என்று சொல்ல முடிகிறது. அவரை எங்கள் எல்லாருக்காகவும் அன்போடு தியாகத்தோடு தாரை வார்த்து கொடுத்தாயே, அதே போல எங்களை நாங்களும் பிட்டு கொடுக்க எங்கள் எல்லாரையும் தயாராக்கும் ஆண்டவரே என்றெல்லாம் நாம் இன்றைக்கு ஆசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய அன்பு தாய் அரசி, மாதரசி, விண்ணக அரசி, ராக்கினி, உண்மைதான். அதைவிட அதிகமாக அவர் எவ்வாறு அந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டார்? She is our sister in the pilgrimage of faith. நம்பிக்கை பயணத்தில் நம்முடைய சகோதரி அவர். எனவேதான் அவர் அரசி, நம் நாட்டின் அரசி, நம் திரு அவையின் அரசி, நம் குடும்பங்களின் அரசி, நம் இதயத்தின் அரசி. அந்த அரசியை பின்பற்றுவோம். அவர் நமக்காக பரிந்து பேசுவாராக.
ஆமென்.